ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கிங் கிராஸ் ஓவர், அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் ரேஞ்சு, ஊஃபரு ப்ளஸ் ட்விட்டர், இந்த மூணுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு சின்ன போர்டு மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாகவே வந்துட்டு இருக்கு. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதவங்களுக்கா தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து கையில் கிடச்சிது. ஸோ ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு அந்த போர்டு நான் வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்னா பவர் சப்ளை தேவைப்படாது. ஜஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து ஆம்பிளிஃபைலேருந்து எடுத்து நாம் வந்து இதில் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் சவுண்ட் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். லோ ரேஞ்ச் இல்லாமல் மிட் ரேஞ்ச் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்ச் ஒரு ஃப்ரீக்வன்சி, அது வந்து ஊப்பர். மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சியும் லோ ஃப்ரீக்வன்சிக்கும் சென்டரில் இருக்கிறது மிட் ரேஞ்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹை ஃப்ரீக்வன்சின்றது மட்டும் ட்விட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. இப்போ வந்து நம்ம இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 ohms இல்லைன்னா 8 ohms இந்த மாதிரி இன்பிடன்ஸ் வந்து நம்ம உள்ளே கொடுக்கும்போது இந்த கிராஸ் ஓவர் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்குற இன்புட்டை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஃப்ரீக்வன்சி, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி தனியாக, மிட் ஃப்ரீக்வன்சி தனியாக, ஃப்ரீக்வன்சி தனியாக, லோ ஃப்ரீக்வன்சி தனியாக, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு இந்த வேவ் லென்த் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு வருது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இந்த கெப்பாசிட்டரு. ஸோ இந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த காயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு போகுது. உங்களுக்கு அதில் தெரியும் இந்த கெப்பாசிட்டர் ஜஸ்ட் வந்து இந்த இன்புட் காயில். ஸோ இந்த இன்புட் காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபருக்காக போட்டிருக்காங்க. ஸோ ஊஃபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட்டை கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊஃபருக்கு போகுது. அதாவது இங்கே இன்புட்டு கொடுத்து இங்கே வந்து அவுட்புட் எடுத்திருக்காங்க. இந்த நேர் வந்து அவுட்புட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டு வருது, இது வந்து அவுட்புட்டுக்கு. இங்கே ஒரு கட்டு வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு. தெரியுதா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு. ஸோ இப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் மூலயமா கொடுக்குற ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஃபில்டர் ஆகி இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. இது டேரெக்டாக இங்கே ஓட்டுற வந்து ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த எட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எண்டில் ஊஃபர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு 8 inch இல்லை வந்து ஒரு 6 inch இந்த மாதிரி நம்ம ஊஃபர் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் டிஸ்க்கும் ஒரு கெப்பாசிட்டரும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இன்புட் வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்டர் அடிச்சிருக்காங்க. இந்த சால்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டிஸ்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிரீன் டிஸ்க்ல இருந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்விட்டருக்கு தான் போகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ட்விட்டருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து நல்லாவே ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டர், நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் டெர்மினல் இருக்காது. போலாரிட்டி கெப்பாசிட்டர்னா கண்டிப்பாக பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பார்த்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். நான் போலாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை பார்க்க தேவையில்லை, தேவையும் படாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க இந்த போர்டில். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக ஃபில்டர் ஆகும். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த கெப்பாசிட்டர். அது ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் போட்டு இங்கே வந்து ட்விட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்புட் நோடு 8 வந்து இது ஒரு செக்ஷன், இது ஒரு அவுட்புட்டு, இது வந்து ஒரு அவுட்புட். இது வந்து மிட் ரேஞ்சுக்கு ஒரு கெப்பாசிட்டரை போட்டு இங்கிருந்து காயிலுக்கு கொடுத்து காயிலோட அவுட்புட் எடுத்து இங்கே வந்து மிட் ரேஞ்சுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் மிட் ரேஞ்சு. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு இன்புட் எடுத்து ஒரு பெரிய காயிலுக்கு போட்டு அந்த பெரிய காயிலேருந்து அவுட்புட் எடுத்து டேரக்டாக இங்கே வந்து இங்கே ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஊஃபர் கண்டான கனெக்ஷன்ஸு. அதே மாதிரி மறுபடியும் அந்த இன்புட் ட்ராக் எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கெப்பாசிட்டரோட அவுட்புட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிரீன் டிஸ்க் ஒரு கெப்பாசிட்டர், அதாவது பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் ஒரு கிரீன் நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர், இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன், இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன். இப்போ 2 ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்விட்டரோட அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட ஸ்மூத்னஸ் வந்து சூப்பராகவே இருக்கு.
ஓகேங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே டோட்டலாக கட் ஆகிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டருக்கு வந்து நம்ம கொடுக்குது. ஸோ அதை வந்து அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இல்லாததுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் சால்டர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ட்விட்டர், இது ஊஃபர் கொடுக்குறது, இது மிட் ரேஞ்சு கொடுக்குறது, இது வந்து ட்விட்டர் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து காமன் எடுத்துக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ஸ், இது எல்லாமே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாசிட்டிவ் டெர்மினல்ஸ். நெகட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஸ்பிளிட் ஆக நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் அந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு 3 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃப்ரீக்வன்சி வந்து பர்ஃபெக்டாக போகணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்விட்டருக்கு உண்டான ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து அந்த ட்விட்டர் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெக்கானிசம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம டேரெக்டாக இன்புட்டில் கொடுப்போம். இன்புட்டில் கொடுத்து ட்விட்டருக்குள்ள ஒரு காயில் ஒன்று இருக்கும். காயில் அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் மூலியமா ஃபில்டர் ஆகி அந்த காயிலையும் எக்ஸாக்ட் ஃபில்டர் ஆகிட்டு டேரெக்டாக அந்த வைப்ரேஷன் பிளேட்டுக்கு வந்து போகுது. ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் தர்றேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா பாட்டுவாங்க. ஸோ அதே மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் தான் இந்த போர்டு வந்து பண்ணுது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் அதுதான் இவங்க கொடுக்குற வந்து ஃப்ரீக்வன்சி வந்து லெவல் வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த போர்டோட ஒர்க்கு. நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் ஆடியோ அனலாக் ஆடியோ சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா 3 வே ஆஃப் ஆடியோ சிக்னலை வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டிங் ஆப்ரேஷன் மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க கிராஸ் ஓவர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே நேம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. டிவைடிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை 3 டைப்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து இது வந்து டிவைடு பண்ணி கொடுக்குறதுனால டிவைடிங் நெட்வொர்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கொடுக்குற இன்புட்டை 3 டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் கொடுக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசனு. உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கோம், 2.1 ஆம்பிளிஃபையர். ஸோ இதோட ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தர்றேன், மேலே போய் பாட்டுவாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராஸ் ஓவர் நெட்வொர்க்கிங் போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து அவுட்புட் எப்படி ஸ்பிட் பண்ணி வருதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேட்டர் டைப் டேப்பரை பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டேப்பர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சரௌண்டிங் வந்து இது நல்லாவே எடுத்து கொடுக்கும் இந்த டேப்பர் பாக்ஸுக்கு. ஸோ வீட்டில் இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு தேட்டரிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் பாக்ஸு. இதில் நம்ம என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிராண்டில் 8 inch மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்க்க வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டிருக்கும், இதோட ஊஃபரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சு. இது வந்து மிட் ரேஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டரு. இப்போ இந்த மிட் ரேஞ்சுக்கும் டியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் டிஃப்ரெண்ட் தான் தெரியும். ஆனால் ஊஃபருக்கு மற்ற சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ட்விட்டர் வந்து நமக்கு கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரியல. எனக்கு இங்கே இருக்கும்போது மைனர் டிஃப்ரெண்ட் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியூட்டர் வச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே கேட்கும். நான் இப்போ டியூட்டர் வந்து யூஸ் பண்ணல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இங்கே வந்து ஊஃபரில் வைக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் ட்ரெபிள் பேஸ் ரெண்டுமே ஒரு 20% தான் வச்சிருக்கேன். ட்ரிபிள் 20%, பேஸ் வந்து 25 to 30% வச்சிருக்கேன் பேஸு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி நல்லாவே பூஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம பேஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிட் ரேஞ்ச் வைக்கிறேன் பாருங்க. ஸோ இப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிட் ரேஞ்சில் கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்து அந்த ஊஃபரோட எஃபெக்ட் வந்து ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து நல்லா கிளியராகவே கேட்குது. இப்போ நான் டியூட்டர் வைக்கிறேன், ரெண்டுமே மைனஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இங்கே இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சிங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டரும் இந்த கிரீன் டிஸ்க் கெப்பாசிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கெப்பாசிட்டரும் இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து டியூட்டரில் கொடுக்குது. டியூட்டர் அப்படிங்கிற இடத்துல லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுக்குது, சரி ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் டியூட்டரில் கொடுக்குது. அதே மாதிரி இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபருக்காக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த காயிலும் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிட் ரேஞ்சுக்கு ஒர்க் ஆகாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் இதை காட்டும் போது உங்களுக்கு புரியும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி டோட்டலாகவே கட் பண்ணிடுச்சு, ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுக்குது. இதில் வந்து மீடியமா லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காயில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ரொம்ப கட் ஆகாம ஒரு மீடியமா கட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர்ல இருந்து எடுத்து இந்த காயிலுக்கு கொடுத்து இந்த காயில இருந்து எடுத்து அவுட்புட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஊஃபர், ஸோ அது வந்து டியூட்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்ல வேண்டிய வீடியோவாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அது வீடியோவை போட்டுடலாம், தெரியாத நண்பர்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு போர்டு போட்டிருந்தேன். இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. எல்லா எலக்ட்ரானிக் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நெட்வொர்க்கிங் போர்டுன்னு சொல்லி கேட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு ஆடியோ ஷாப்ல வந்து போய் கேட்கும்போது கிராஸ் ஓவர் போர்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 வேவா 3 வேவான்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு 3 வே, அதாவது 3 ஸ்பீக்கர் வந்து ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க 3 வே சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல 2 ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ற போறீங்க அப்படின்னா நீங்க 2 வே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வீட்டில் வந்து எஃபெக்டிவ் நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்க சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து இனிமேல் அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ அப்படி இருக்கிற டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியா அமையல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த டைம்ல வந்து கண்டிப்பா வீடியோ வந்து வந்துடும் நம்ம சேனல்ல. ஸோ நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷனாக போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம் யூடியூப்ல. மற்ற ஒரு எந்த ஒரு இதுக்காகவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் வந்து வியூ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போகுது, அதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை. எனக்கு வியூஸ் போகிறதும் சந்தோஷம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிகிராம் சேனலு, இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் குரூப், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட எபோட்ல போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்கும் இருக்கும். யூடியூப்ல எபோட் அப்படிங்கிற ஒரு, அதாவது யூடியூப்ல
நம்ம சேனல் நீங்க இப்போ வீடியோ போட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரும். அந்த நேமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட இன்ஃபோ வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜ். அந்த பேஜ்ல லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, வாட்ஸ்அப் இந்த குரூப் எல்லாமே நான் வந்து இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் நம்ம எபோட் அப்படிங்கிற பேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிங் வீடியோ போடுறோம் அப்படின்னா ஆடியோ டெஸ்ட் வந்து நான் போடும்போது சில சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இதில் கட் பண்ணி தான் போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து ஃபுல் வீடியோ அதாவது ஃபுல் சாங் வந்து அதில் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து நாங்கள் அப்லோட் பண்றோம். நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க டெலிகிராம் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க அந்த டைம்ல பாத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. நாங்க நிறைய போஸ்டிங் போடும்போது நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து அது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் ஆகட்டும் டெலிகிராம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போடுறப்போ ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கிராஸ் ஓவர் பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.